முருகானந்தன், கடலூர் மேற்கு மாவட்டம். துரோகி என்று சொல்லிவிட்டு துரோகியுடனே இணைந்து விட்டனர். அதனால் நான் அந்த கழகத்திலிருந்து விலகி அம்மா முன்னிலையில் கட்சியில் இணைந்திருக்கிறேன். துரோகிகளுக்கும் எதிரிகளுக்கும் தக்க பாடம் புகட்ட அம்மாவின் பின்பு அணிவகுத்து வெற்றியை அம்மாவின் பாதடியில் சமர்ப்பிப்போம். நாங்கள் அம்மாவின் விசுவாசியாக இருக்கிறோம், உண்மையாக இருக்கிறோம். அம்மாவின் பின்பு நாங்கள் கழக பணியாற்றி வெற்றியை அம்மாவின் காலடியில் சமர்ப்பிப்போம். புவனகிரி ஒன்றியத்திலிருந்து வந்திருக்கேன். துரோகத்தை வீழ்த்துறதுக்கும் புரட்சித்தாய் சின்னம்மா வழியில் நடக்கிறதுக்கும் சின்னம்மா வழியில் என்றும் நாங்கள் உறுதுணையாக இருந்து மாண்புமிகு புரட்சித்தாய் அரியணையில் ஏற்றுவோம் என்பது உறுதியோடையும், துரோகத்தை வீழ்த்துவோம் என்று சிலர் கூறிக்கொண்டு துரோகியோடு கூட்டணி வைத்துக் கொண்டு இருந்த நிலையில் எங்களுக்கு அது பிடிக்காமல் நாங்கள் புரட்சித்தாய் சின்னம்மா வழியில் என்றும் விசுவாசமாக இருந்து கழகத்துக்கு உண்மையாக உழைப்போம். என்னோட பேர் அருள் நாராயணன். நாங்கள் சின்னம்மா தலைமையை ஏற்கிறதுக்காக ஒரு 5 வருடமாக காத்திருந்தோம். சின்னம்மா உத்தரவு பிறப்பித்தோடனே நாங்கள் சின்னம்மா கழகத்தில் நாங்கள் இணைந்துட்டோம். விசுவாசத்துக்கு யார் என்றால் அது எங்கள் தேகத்தாய் சின்னம்மா தான். அந்த தேகத்தாய் சின்னம்மாவுக்கு நாங்கள் விசுவாசமாக இருக்குவோம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் சின்னம்மாவை தலைமை ஏற்றுவோம், விசுவாசத்தோடும் நாங்கள் பணியாற்றுவோம். கடலூர் மேற்கு மாவட்டம் கலைச்செல்வன். அதிமுகவிலிருந்து பிரிஞ்சு சின்னம்மா தலைமையேற்று இன்னைக்கு போயஸ் கடன் அம்மாவை சந்திச்சோம். அம்மா 2026 முதலமைச்சர் ஆகணும். சின்னம்மா தலைமையில இறங்கிட்டோம். தென்னந்தோப்பு சிம்மா அமோகமான வெற்றி பெறும்.